திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல் மற்றும் விவேக் என்று பல சிறந்த கலைஞர்களின் குருவாக திகழ்ந்து வருபவர்தான் மறைந்த இயக்குநர் சிகரம் பாலச்சந்தர். தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த மற்றும் அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசித்த வெகு சில இயக்குநர்களில் பாலச்சந்தரும் ஒருவர். வழக்கமான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியை வைத்து படங்கள் எடுத்து ஹிட்டாகி வந்த இயக்குநர்களுக்கு மத்தியில் நாகேஷ், முத்துராமன், ஜெமினி கணேசன் போன்ற நடிகர்களை வைத்து படங்களை மெகா ஹிட்டாகிய இயக்குநர் தான் பாலச்சந்தர். அந்த இயக்கத்தில் வெளியான எதிர்நீச்சல், இருகோடுகள், பாமா விஜயம் போன்ற படங்கள் காலங்கள் கடந்தும் இன்றளவும் பலருக்கு பிடித்தமான படங்களாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஜெமினி கணேசன், ஜெயந்தி, வாணிஸ்ரீ மற்றும் மனோரமா நடிப்பில் கடந்த 1972 வெளியான படம்தான் வெள்ளி விழா. இந்த படத்திற்கு இசையமைத்தது பிரபல இசையமைப்பாளர் வி. குமார். மேலும் இப்படத்தில் வந்த அனைத்து பாடல்களுக்கும் வரிகளை எழுதியது வாலிதான். பாலச்சந்தர் ஸ்டைலில் இந்த படம் உருவாகியிருக்கும். ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களில் பிரபல பாடகிகள் இருவரின் குரலோடு விளையாடி அசத்தியிருப்பார் பாலச்சந்தர். அது குறித்துதான் இப்பொழுது பார்க்க போகிறோம். பொதுவாக பி. சுசீலாவின் குரல் இலகுவான மென்மையான குரலாகவும், எல்ஆர் ஈஸ்வரியின் குரல் கணீர் என்ற சத்தத்தில் ஒலிக்கும் குரலாகவும் இருக்கும். அவர்களுக்கு அமையப்பெறும் பாடல்களும் அந்த வகையிலேயே அமைந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த வெள்ளி விழா திரைப்படத்தை பொறுத்தவரை பாலச்சந்தரும் வாலியும் இணைந்து சுசீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் விளையாட நினைத்து உருவாக்கிய 2 பாடல்கள்தான் காதோடு தான் நான் பாடுவேன் என்கிற பாடலும், நான் சத்தம் போட்டு பாடுவேன் என்கிற பாடலும். அதாவது அமைதியான மென்மையான குரலில் பாடும் சுசீலாவை நான் சத்தம் போட்டுதான் பாடுவேன் என்று ஒரு அழகிய பாடலில் பாட வைத்து அசத்தியிருப்பார் இசையமைப்பாளர் குமார் மற்றும் வாலிப கவிஞர் வாலி. அதேபோல எப்போதும் கணீர் என்ற தொனியில் பாடும் எல்ஆர் ஈஸ்வரியை காதோடு தான் நான் பாடுவேன் என்கிற பாடலை பாட வைத்து இந்த திரைப்படத்தில் ஒரு புதுமையை புகுத்தியிருப்பார்கள். உண்மையில் இந்த 2 பாடல்களும் இன்றளவும் மக்கள் மத்தியில் விருப்பமான பாடலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.